இமேஜ் பில்ட் பண்றீங்க. சாதாரணமா நீ பெரிய சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு தானே வர்றீங்க. வந்து மக்களோட பயணிங்க போய் தினம் ஒரு ஊர்ல அங்கேயே தங்குங்க. அவர் ஒன்லி எங்கேயுமே தங்க மாட்டேன், சென்னையில தான் தங்குவேன், என் வீட்டுல தான் தங்குவேன்னா நீ வீட்லயே இருந்துக்குங்க. நெப்போலியன் சார், நீங்கள் வந்து தமிழ்நாட்டு நடக்கிற பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்னும் தளபதி விஜயை விமர்சிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக எங்கேருந்து வரீங்கன்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் தளபதி விஜயோட கட்சி தான் ஆட்சியில் இருக்கா. யார் ஆட்சியில் இருக்கா உங்களுக்கு கூட தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அது எப்படி தளபதி விஜய் கட்சிக்கு எதிராக எது நடந்தாலும் உடனே விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு எந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, உடனே வந்துடுங்க விஜய் விமர்சிக்கிறதுக்கு. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அவர் மக்களோட மக்களாக பயணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காது. அவர் நடந்து போனால் ஒரு ஆள் பார்த்தா போது பின்னாடி 1,00,000 நிற்பாங்க. அந்தளவுக்கு தளபதியோட மக்கள் செல்வாக்கு இருக்குது. அவர் எதுவுமே நான் தங்க மாட்டேன், வெளியூரில் தங்க மாட்டேன்னு சொல்லலை. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான் அவர் தங்குவார். நீங்கள் தான் எதுக்குமே பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களே. இப்போ தான் கரூரில் பார்த்தீங்கன்னா 40 குடும்பங்களை சந்திக்க ஒரு மண்டபத்தை கேட்டிருந்தாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தா தளபதி எங்கே வேணால் தங்குவார். முதல்ல அந்த விஷயம் தெரிஞ்சுங்க.